நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எடப்பாடி அருகே சித்தப்பாவை கொலை செய்து கிணற்றில் வீசிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். முழுமையான விவரம் என்ன? வணக்கம். சேலத்தில் சொத்திற்காக சித்தப்பாவை கொலை செய்து கிணற்றில் வீசி சென்ற அண்ணன் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை விசாரணையில் சொத்திற்காக சொந்த சித்தப்பாவை கொலை செய்து கிணற்றில் வீசியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள மாக்கனூர் முன்னாட்சி ஒரு காட்டுக்கோள் பகுதியை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். திருமணமாகாத கூலி தொழிலாளி இவர் கடந்த 27ஆம் தேதி காலை கள்ளுக்கடை அருகே உள்ள சுரேந்தர் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த விசாரணை மேற்கொண்டார். குறிப்பாக முதற்கட்டமாக ராமச்சந்திரன் மதிபோதையிலேயே கிணற்றில் விழுந்து விட்டார் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது ராமச்சந்திரன் அக்கா பொன்னுத்தாயின் தம்பி சாவில் தற்போது மர்மம் இருப்பதாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் ராமச்சந்திரன் அண்ணன் மகன் பிரகாஷ் 2 ஏக்கர் 40 சென்ட் நிலத்திற்காக சொந்த சித்தப்பாவையே கம்பில் அடித்து கொலை செய்துவிட்டு கிணற்றில் வீசி சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது பிரகாஷை கைது செய்து நீதிமன்ற காவல்துறை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். சொந்த சித்தப்பாவையே சொத்திற்காக கொலை செய்து கிணற்றில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.